அழுகாத, நான் பாக்க யாரா இருக்கும்? எந்த அக்காவை குளிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. பாக்குறேன். ஐயோ ஆமா, யாரும் உள்ள குதிச்சிருக்காங்க. பிரியா, பிரியா, நீ ஏன் கிணத்துல குளிச்ச? பிரியா, கண்ணை திறந்து பாரு. பிரியா, 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 கண்ணை திறந்து பாரு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண? ஒண்ணும் இல்ல குட்டி, நீ பயப்படாத. பிரியா, பிரியா எந்திரி. பிரியா, ஏன் பிரியா இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க? பிரியா எந்திரிடி. ஐயோ இப்படி இருக்காளு, இப்படி பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாம இருக்காளு. இப்ப நான் என்ன பண்றது? பிரியா எந்திரி. பிரியா, பிரியா எந்திரி. பிரியா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கைய வச்சு அமைக்கியா, தண்ணி எதுவும் வெளியவே வரலையே. பிரியா எந்திரி, கஷ்டப்படுத்திட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத பிரியா. தயவு செஞ்சு எந்திரி பிரியா. ஏன் பிரியா இப்படி பண்ண? உனக்காக நான் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்றது உனக்கு தோணவே இல்லைல பிரியா. ஏன் பிரியா இப்படி பண்ண? இப்ப நான் என்ன பிரியா பண்ணுவேன்? வேற வழியே இல்லை, அதுதான் பண்ணணும். இது தப்புதான் பிரியா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. விருப்பம் இல்லாம தான் இப்ப நான் இத பண்ண போறேன். என்ன மன்னிச்சிரு பிரியா. லட்சுமி அக்கா, என்ன கதலாம்? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. சக்தி என்ன அத்தை, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காடா நீ? அத்தை வாய மூடு. இப்படி பண்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? அத்தை, எனக்கு வேற வழி தெரியல அத்தை. கிணத்துல விழுந்துட்டா, வயிற்றுல அமைக்க தண்ணி வரவே இல்லை. அதனாலதான் அத்தை அப்படி பண்ணேன். பிரியாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அத்தை. வாய மூடு. ஏங்கா, சக்தி பிரியாவை காப்பாத்துறதுக்காகத்தானே இப்படி பண்ணா? எதுக்காக பிரியாவோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு பாத்தியா? ஆம்பளை அவளை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணான்னு யாருக்காவது தெரிஞ்சா வெளியே என்னென்ன பேசுவாங்க. நாளைக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க யாரு வருவா? சின்ன பொண்ணு. ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் பிரியா உயிரை காப்பாத்துறதுக்காகத்தானே அப்படி பண்ணா. இதுல எந்த தப்பும் இல்லக்கா. இது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியுமா? ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி இந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துருவாங்க. இதுக்காகத்தான் பிரியாவோட அம்மாவும் கோவப்பட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, ஆனா நான் பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ காப்பாத்துனேன்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிருவ. நாளைக்கு ஏன் பொண்ண கட்டிக்க எவன்டா வருவா? பிரியா எந்திரி. பிரியா, அம்மா, ஏன் பிரியா இப்படி எல்லாம் பண்ண? என்னாச்சு பிரியா, ஏன் இப்படி பண்ண நீ? ஏ பிரியா, உனக்கு அறிவே இல்லையா? இப்படியா நீ பண்ணுவ? எனக்கு வேற வழி தெரியல மது. அதுக்காக இப்படியா பண்ணுவ? உனக்கெல்லாம் நாங்க இருக்கோம்ல பிரியா. நீ இப்படி பண்ணதுக்கு யார் காரணம் பிரியா? சொல்லு, அவங்கள நான் உண்டு இல்ல நாக்கிறேன். யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேணாம் பிரியா. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது பிரியா. ஏண்டி அப்படி என்னதான் நடந்துச்சு? இப்படி ஊர் பூரா பாக்குற மாதிரி ஆக்கிட்டேல பிரியா. இப்ப நீ சொல்றியா நான் சொல்லவா? என்ன நடந்துச்சு மது? என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? யாருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏண்டி அப்படி என்னதான் ஆச்சு? சொல்லி தொலைய. அது வந்துமா பிரியா, ஏன் பிரியா இப்படி பண்ண? சொல்லு பிரியா. ஆமா பிரியா, சொல்லு பிரியா. உனக்கு என்னன்னாலும் நான் இருக்கேன். நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பிரியா. உனக்கு என்னன்னாலும் நான் இருக்கேன்னு தோணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி உனக்கு தோணவே இல்லைல்ல பிரியா. காதலால் காவல் செய்வேன் கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். பிரியா, இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவான்னு கேட்டேன். இங்க பாரு மகன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தானே இருக்கேன், உயிரோட தானே இருக்கேன். ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு பிரியா? நான் சொன்னதுக்காகவா நீ இப்படி பண்ண? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பிரியா. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடி. என்ன மன்னிச்சிருமா. நீ சொன்னதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணல. அந்த பொறுக்கி என்னை பார்த்து என்னெல்லாம் பேசிட்டான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கலவரமே நடக்கும்.
இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ சும்மா இருக்க மாட்ட. எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை கொலகாரனாக்க நான் விரும்பல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சாகுறது தானே நினைச்சேன். ஆனா நீ அதுலயும் எனக்காக வந்து நிக்கிற. இப்ப நான் என்னதான் பண்றது? ஏ பிரியா, அம்மா ஏன்டி இப்படிலாம் பண்ண? நான் சொன்னதுனாலதான் இப்படிலாம் பண்ணேனா? என்ன மன்னிச்சிருடி. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் இல்லம்மா. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல பிரியா. நீ நான் சொன்னேன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டே பிரியா. நான் தெரியாம தான் பிரியா சொன்னேன். என்ன மன்னிச்சிருடி. இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பண்ணிடாத பிரியா. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல பிரியா. ஏன் பிரியா, நீ தைரியமான பொண்ணு தானே. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல பிரியா. அம்மாக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? நீயே சொல்லு. ஏதோ ஒரு வார்த்தை கோவத்துல சொல்லிட்டன்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா பிரியா? ஆமா பிரியா, நீ இப்படிலாம் பண்ணலாமா? உன் அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படி கிணத்துல குதிச்சிட்டியே பிரியா. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல? ஆமா பிரியா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீ யோசிக்கவே இல்லல. நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? இப்ப சொல்லுடி, சாவணுமா? 2 பேரும் சேர்ந்தே சாவோம். இல்லம்மா, வேண்டாம்மா. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருமா. சாரி பிரியா. எல்லாரும் நீ எது கழுகுறேன்னு தெரியாம உன்னை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அம்மா கோவப்பட்டு திட்டினதுனாலதான் நீ கிணத்துல குதிச்சுட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் சக்தி அண்ணனுக்கோ அம்மாவுக்கோ தெரிஞ்சா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். நீ எதுக்காக பிரியா எல்லாத்தையும் இப்படி மறைச்சு வச்சிட்டு இருக்க? என்ன முடிவு எடுத்திருப்பா? என்ன முடிவா இருந்தாலும் எனக்கு சாதகமா தானே இருக்கும். ஏன்னா உனக்கு வேற வழி இல்லடி. இந்த ஆள் இடத்துக்கு அடிச்சு பறந்து ஓட்டிட்டு இருக்காரு. யோ வழுக்க, யோ யோ வழுக்க, இருந்தாயா? சொல்லுப்பா தமிழ், எதுக்கு எப்படி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? என்னத்த சொல்லுவேன் தமிழ்? யோ எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்ப. எது வந்தாலும் அப்புறம் பேசுறேன். ஓ இப்ப நீ சொல்லிட்டு போல, உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. ஓ ஏன்பா நீ வேற, எனக்கு இருக்க அவசரத்துல நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கிய. அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ நானே ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படி அவசரமா போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீ மட்டும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலன்னு வச்சுக்க, இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கொன்னே பட்டுருவேன். ஓ தமிழ், ஏன்பா நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க? அங்க ஒருத்தி என் கணத்துல குதிச்சு போயிட்டாலா இருக்காளான்னு தெரியல. அதை பார்க்கதான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, ஓ கணத்துல விழுந்துட்டாங்களா? விழுகலப்பா, குதிச்சு தொலைஞ்சிட்டா. யாரா இருக்கும்? இந்த ஆள் கணத்துல தெரியாம விழுந்தாலே உயிரோட இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு யார் குதிச்சிருப்பா? யாரா இருந்தா நமக்கு என்ன? செத்தா செத்து தொலையட்டும். சரி கிளம்பு கிளம்பு. ஆமா, யாரு குதிச்சது? வேற யாரு? ஓ அத்தை மக எடுவட்ட சிரிக்க அந்த பிரியாதான். நீ என்னையா சொல்ற? பிரியாவா? ஆமா அவதான். ஏதோ கிணறே இல்லாத மாதிரி என் கணத்தை தேடி போய் விழுந்திருக்கா பாரு. என் உயிரை வாங்குறதுக்குன்னே வருதுங்க. நான் கிளம்புறேன். அவன் இருக்காளோ செத்துட்டாளோ தெரியல. அஜய்ஜோ, என்னது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? இவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தா நமக்கு பாதகமா போயிரும் போலயே. நம்ம சொன்ன விஷயத்தாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சு தமிழ், நீ அவ்வளவுதான். ஜெயிலுக்குள்ள போட்டு லாடம் கட்டினாலும் கட்டிடுவானுங்க. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் நமக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏன்பா வழுக்க, எதுக்காக இப்படி பஞ்சாயத்தை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க? பாவம் அதுவே சின்ன பிள்ளை, ஏதோ ஒரு மன கஷ்டத்துல போய் உன் கணத்துல விழுந்துருச்சு. அதுக்காக பஞ்சாயத்து முன்னாடி இப்படி அசிங்கமா நிப்பாட்டி வைக்கலாமா? நீ பாருங்கய்யா, நான் அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. அசிங்கப்படுத்தினாத்தா என்ன? இவளுக்கு உழுது சாகிறதுக்கு வேற கிணறே இல்லையா என்ன? பாரு காவேரி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பேசுற பேச்ச சரியில்லை பாத்துக்க. என்ன சரியில்லை? என்ன சரியில்லைன்ற? பொறுமையா இரு. பொறுமையா இருக்கவா? பொறுமையா இருந்து என் கணத்துல விழுந்தா ஒண்ணு ஆகல. சரி, ஏதாவது ஆயிருந்தா என் தலையும் என் புருஷன் தலையும்ல உருளும். ஏமா கிணத்துல விழுந்த பிள்ளை உயிரோட இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுவிட்டு நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன, களத்துல விழுந்தமா எந்திரிச்சு போனமான்னு இருப்பீங்க. இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆய் தொலைஞ்சு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் என் புருஷன் எல்லாம் அலையணும். காவேரி, என்னமா பேச்சு இதெல்லாம்? பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும்போது அப்படிலாம் நடக்க விட்டுருவோமா என்ன? உங்களுக்கு என்னையா பஞ்சாயத்து பேசுறன்ற பேர்ல இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிருவீங்க, நாளைக்கு நாங்கெல்லாம் அவஸ்தைப்படணும். சரிமா, இப்ப எதுக்குதான் நீ பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சிருக்க? ஆமா காவேரி, இப்ப என்ன பண்ணணும் நீ சொல்ற? இங்க பாருங்க, இவ என் கணத்துல எதுக்கு விழுந்தாலோ யாரு நினைச்சு விழுந்தாலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் எங்களால இந்த தொல்லையை தூக்கி சுமந்துக்கிட்டு தெரிய முடியாது. இந்த ஊருக்குள்ள கிணறே இல்லையா என்ன? என் கிணறு ஒண்ணுதான் இருக்கா என்ன? எதுக்காக என் கிணத்துல விழுந்தா? அதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏமா,
என்னம்மா கேள்வி இது? அதுவே சின்ன பிள்ளை என்ன நினைச்சிட்டோ தெரியல, ஏதோ கிணத்தை பார்த்தோன்னே குதிச்சிருச்சு. அதுக்காக நீ இப்படியாம்மா கேட்ப? சாகணும்னு நினைக்கிற பிள்ளை உன் கிணறுன்னு பாக்குமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கிணறுன்னு பாக்குமா? காவேரி அக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அந்த பிள்ளை இப்ப உயிரோட இருக்கதே புண்ணியம். சொல்லப்போனா அந்த பிள்ளை உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப நல்லது பத்தியா. இப்ப என்னதாம்மா நீ சொல்ல வர? பாருங்கயா, ஒவ்வொரு வருஷமும் நாங்க பட்ட கஷ்டமே போதும். இதுக்கப்புறம் என் கிணத்துல யாரும் உளுந்து சாக கூடாது. நான் சொல்லிட்டேன். இதுக்குதாயா, இதுக்குதான் அப்பவே சொன்னேன், பெரிய கிணற கட்டி வைக்காத, சின்ன கிணற கட்டி வைனு. கேட்டியா நீ? ஏ காவேரி, அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ பெரிய கிணற கட்டி வைக்கவும் தானையா போற வரவனுக்கு அதுல உழுகணும் சாகணும்னு தோணுது. சரிம்மா, ஓ விருப்பத்துக்கே வருவோம். இப்ப நீ அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? பாருங்கயா, இதுக்கப்புறம் என் கிணத்துல யாருக்காச்சும் உளுந்து சாகணும்னு தோணுச்சுன்னா என் கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உழுவ சொல்லுங்க. இது என்னடா நாட்டாம, எனக்கே வந்த சோதனை. இப்படி ஒரு தீர்ப்ப நான் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. சரி காவேரி அக்கா, ஒருவேளை உங்க கையில 1 லட்சம் ரூபாய் கொடுக்காம உளுந்து செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்தவனை திரும்ப கூப்பிட்டு வந்து காசு வாங்குவீங்களோ? இது என்ன கேள்வி? செத்தவனை போய் நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும்? அப்புறம் எப்படி 1 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க? செத்தவன் போனா போகட்டும், செத்தவன் குடும்பத்துல எவனும் இருக்க மாட்டானா என்ன? எல்லாரும் செத்து போயிருவாங்க. பாருங்கய்யா, என் பொண்டாட்டி சொன்னதுதான் முடிவு. இதுக்கப்புறம் யாரும் எங்க கிணத்துல உழுவக்கூடாது. விவசாயம் பண்ற கிணறியா, நாங்களும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்காது? நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் யாராவது எங்க கிணத்துல உளுந்துடுறாங்க. அதனால நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நல்ல தீர்ப்பா நீங்க தான் சொல்லணுங்கய்யா. இந்த பிள்ளை பொழைச்சிருச்சு, அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த பிள்ளை பொழைக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எதுக்காக வருஷம் என் கிணத்துலயே உழுகணும்? நீங்களே சொல்லுங்க. என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி பெரிய கிணறா இருக்குன்றதுக்காக உழுகுறாங்களா என்ன? ஏன்பா, சாகணும்னு நினைக்கிறவங்க பெரிய கிணறுன்னு நினைப்பாங்களா சின்ன கிணறுன்னு நினைப்பாங்களா? பின்ன எனத்துக்குயா வருஷம் என் கிணறுல மட்டும் ஒரு ஆள் உயிர் போய்கிட்டே இருக்கு. சரிப்பா வழுக்க, நீயும் கஷ்டப்படுற, அதனாலதான் பஞ்சாயத்தையும் கூட்டிட்ட. நீங்க நல்ல தீர்ப்பா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேங்கய்யா. சரிப்பா, இனிமே உன் கிணத்துல யாரும் உழுக மாட்டாங்க. அப்படி உளுந்து யாராவது இறந்துட்டா அவங்க குடும்பத்தை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். நல்லா தானே இருக்கா? பஞ்சாயத்தை வேற கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை எல்லா உண்மையும் சொல்லிருப்பாளோ? இவனா பேசாம பஞ்சாயத்துல எல்லாத்தையும் சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளால பிரச்சனை வந்துடும். வேண்டாம். என்னப்பா நல்லவனே, கிணத்துல விழுந்தவள நீ தான் காப்பாத்திருக்க போல. உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை இங்க யாராவது கூப்பிட்டாங்களா என்ன? இவன் பேசுறத பார்த்தா எந்த உண்மையும் சொல்லல போலயே. அவளை காப்பாத்தி நீ நல்லவன் ஆகுறதா? விட்டுருவேனா நானு? என்ன பிரியா, கிணத்துல விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். நல்லா தானே இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? அவ உயிரோட இருக்கான்னு கவலைப்படுறியா என்ன? இல்ல கிணத்துல விழுந்தவ சாகலையேன்னு நினைக்கிறியா? ஏன் அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னப்பா நீ நல்லா விசாரிக்கிறது ஒரு குத்தமா என்ன? நீ எல்லாம் வந்து நல்லா விசாரிக்கலன்னு யாராவது இங்க அழுதாங்களா என்ன? பாரு பிரியா, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? தமிழ், நீங்க வந்திருக்கவே கூடாதுடா. அதோ அப்படி என்னதான் நடந்துச்சு நீயாவது சொல்ல. அதோ நீ எதுவும் சொல்லக்கூடாது. அம்பா, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? என்னதான் நடந்துச்சு? அதோ நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. அதோ நீ சொல்லவே கூடாது மது. யாராவது ஒருத்தர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. பிரியா, நான் சொல்றேன் பிரியா, இதை எப்படியே விடக்கூடாது பிரியா. அது நீ சொல்லு மது. மது, நீ சொல்லவே கூடாது. அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அவ என்னடா நான் சொல்லுவேன்னு சொல்றா. என்னதாண்டி நடந்துச்சு? பிரியா, நேத்து நீ சரியா இல்ல பிரியா. ஏதோ எனக்கு வேற மாதிரி தோணுது. அதோ என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல சும்மா இருந்தா தமிழ் நீதாண்டா மாட்டுவ. விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேங்க. இவன் என்ன சொல்ல போறான்? இவன் என்ன சொல்லுவான்? யாராவது ஒருத்தர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. இந்த பிள்ளை கிணத்துல உழுகுறதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. பாரு, நீ எதையாவது சொல்லன்னு வச்சுக்க. ஐயா, என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவ வந்து மிரட்டுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு அவ எப்படி சொல்லுவா? நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. அப்படி என்ன நடந்திருக்கும்? இந்த பிள்ளை கிணத்துல விழுந்திருக்குன்னா அப்ப ஏதோ பெரிய விஷயமா தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, என்ன இதெல்லாம்? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னா இல்லையா? இப்ப என்னமோ நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அவ என்னன்னா நான் சொல்றேன்னு சொல்றான். என்ன நடக்குது பிரியா? அத நான் சொல்றேன் அத்தை. என்ன சொல்றதா இருந்தாலும் சீக்கிரம் நம்ம சொல்லுங்கப்பா. ஒரு ஆள் சொல்லுன்றது, ஒரு ஆள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. என்னதாப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பார்த்தா பஞ்சாயத்து மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது மாதிரி இருக்கா? இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பானே எனக்கு முன்னாடியே தெரியுங்கய்யா. என்னப்பா சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாங்கய்யா, எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படி என்ன சொல்ல போறான்? சரி சொல்லுப்பா. என் தம்பி சக்தியும்
இந்த பிள்ளை பிரியாவும் தென்னந்தப்புக்குள்ள வச்சு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.